அந்த பிறகு நீர் விற்பனைக்கு அல்ல தடை. அது எந்த கொம்பனா இருந்தாலும் தம்பி அங்கிட்டு போ தம்பி, அங்கிட்டு போ. பாத்தீங்களா தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கிறதா கேட்பான். நான் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருந்ததா? தர்க்கத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியலிலே மோதி வெல்ற கட்சியை களைச்சு விட்டு போறோம்டா. பாடா பாப்போம். பொய் சொல்றாரு, கதை விடுறாரு, அப்படிலாம் காட்டுறேன் நாயே. நீ ஒருவே தப்பிக்க முடியாது. இந்த திராவிட திருட்டு பயலுக கதை விடுவான், எனக்கு வரலாறும்பா. நான் வரலாறு சொல்வேன், பொய் சொல்றாரு கதை விடுறாரும்பா. இந்த நாய் கற்பிக்கிறான். கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான். ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. இவடா வடங்க இன்னொரு தடவை சொல்லு. இவர் திராவிட மன்னரம் கல்லணை கட்டினாராம், பெருமையா இருக்கும். அவர் தமிழ் மன்னரம் ஆரிய அடிமையா. பைத்தியக்கார, நானும் 15 வருஷமா நம்பித்தீங்களா? என்னங்கய்யா அன்பு தென்னரசு மட்டும் நல்லா சிரிப்பாப்ல. ஏன்னு எனக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாப்ல. என் பங்குக்கு பல பேர் வாழ்க்கை கெடுத்தேன். இப்ப அவன் தரான்ல, என்ன செய்யறது? இப்ப இரு இன்னும் 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 முக்கியமான இதுக்கே போல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். இப்ப தமிழ்நாடு நீ என்ன நினைக்கிற? நமக்கு அதை தண்ணி இல்லைன்னு நினைக்கிற. அது இல்ல. நமக்கு வந்துடா ஒரு ஆண்டுக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 2 பருவங்கள்ல மழை. ஒன்னு தென்மேற்கு பருவம், ஒன்னு வடகிழக்கு. இந்த 2 பருவ மழைகளையும் நமக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. குறைஞ்சது டிஎம்சி கணக்குல 4000, 4300, 4500 டிஎம்சி தண்ணீர் பெய்யுது. இப்ப 4300 டிஎம்சின்னு வச்சுக்க. இதுல என்ன கொடுமைன்னா, பல இதை நம்ம சேமிக்காதனால அது நீராவியாகி போயிருது. பல இது இந்த கழிவு நீர்களை விட்டு நாசம் பண்ணிடுறோம். பல இதை சேமிக்காம ஏரி குளங்களை, குட்டை கம்மாய்களை, தாங்கல்களை, ஏந்தல்களை வெட்டி சேமிக்காம கடல்களை விட்டுறோம். இப்ப எப்படி சீமானி சரி செய்வ? 950 மில்லிமீட்டர் 1000 டிஎம்சி 1100 தான் எனக்கு அதிகபட்சமா பயன்பாட்டில் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்? இன்னும் ஒரு 500, 600 டிஎம்சி சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன்னா நான் எவனுகிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியதில்லை. அப்ப நான் என்ன சொன்ன, அதிகாரத்துக்கு வந்தவன கர்நாடகால இருந்து எனக்கு தண்ணி தராதேன்னு சட்டசபையில் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி போடுவேன்? கர்நாடகாவில இருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது. பெரிய வெள்ளமா இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது. அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் தேமிக்க கொள்ள ஆற்றல் கரிகாலன் பேரனுக்கு இருக்குமா இருக்காதா? போர்க்கால நடவடிக்கையில் 10 ஏக்கர், 20 ஏக்கர், 100 ஏக்கர், 50 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டும் போது இங்க வா என்னை காப்பாத்து, நீ ஆத்தால போய் கத்துறான்லடா, நான் அவன் மயம் போய் கேட்கிறேன்டா. இதுல 1000 ஏக்கர்ல ஏறி வெட்டுவான் ஆத்தானா, எடுத்துக்கடா நான் பெத்த மகனேன்னு சொல்வாடா. அவன் வெட்டுவேன், நீரை தேக்குவேன். ஏறினா 2000, 3000 ஏக்கர்ல இருக்கிறதா ஏறின்னு நினைக்காத. சின்ன சின்ன சின்னதனம் நீ எழுதி வச்சுக்கடா. விண்ணூர்தியில் பயணிக்கிற போது குனிந்து பார்த்தால் தேகத்தில் எப்படி தேமல் விழுந்து கிடக்குமோ அப்படி என் தேசத்தில் பார்க்கிற இடமெல்லாம் நீர் தேமல்கள் விழுந்து கிடக்கும்டா.